மாணவர்களுக்கு கரூர்ப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். போன வீடியோவில் சட்ட விதிகளின் கடமைகளை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். பொதுமக்களாகிய நாம் ஒரு வீட்டு மனையோ இல்லை விவசாய நிலமோ ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கும்போது அதோட மார்க்கெட்டு விலையை மறைத்து அரசுக்கு ஒரு விலையை காட்டி பத்திரப்பதிவு செய்கிறோம். பெரும்பாலான மக்கள் எங்கும் இதைத்தான் செய்து வருகிறார்கள். இதே அரசை ஏமாற்றும் வேலைதான். வருமான வரியை குறைத்து காட்டுவது, சொத்து வரியை குறைத்து காட்டுவது, விற்பனை வரியை குறைத்து காட்டுவது, இப்படி செய்வது மக்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. எப்படியாவது அரசை ஏமாற்ற வேண்டும் எண்ணம் பொதுமக்களுக்கு பெருமளவில் உண்டு. அரசு எப்படி இயங்குகிறது என்று பொதுமக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களாகிய நாம் தான் அரசு என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். நாம் செலுத்தும் வரியில்தான் நல்லதோர் திட்டங்கள் வகுக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு சரியான மேம்பாட்டு திட்டங்கள் சென்றடையும். வரி ஏய்ப்பவர்களால் தான் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு ஒரு நாடு கடன் வாங்கும் நிலையை எட்டுகிறது என்பதை உணரவும், தனி ஒரு மனிதன் தனக்கான ஆஸ்தியை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு வங்கிகளில் சொத்துக்களாகவும் பணங்களாகவும் பதுக்க முற்படுகிறான். அதனாலேயே அரசு கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது என்பதை பொதுமக்கள் உணரவும், இப்பொழுது ஒரு நகராட்சியிலேயோ ஒரு ஊராட்சியிலேயோ இல்லை ஒரு பெருநகராட்சியிலேயோ ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் அதற்கு நாம் ஆணையரிடம் அனுமதி வாங்க வேண்டும். அப்படி அனுமதி வாங்கும்போது அவர்கள் நாம் எப்படியெல்லாம் கட்டிடம் கட்ட வேண்டும் என்பதற்கான வரைபடமும் அதை மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாமல் எப்படி உருவாக்க வேண்டும் என்ற திட்டங்களை எல்லாம் கூறித்தான் நமக்கு ஒரு வரைபடம் தருவார்கள். பொதுமக்களாகிய நாம் அதுபடி நாம் செய்வதில்லை. ஏதாவது எடக்கு முடக்காக அந்த வரைபடத்துக்கு மேல் கட்டடங்களை கட்டிவிட்டு வரும் அதிகாரியை பணத்தை காட்டி அவர்களை அடிபணிய முயல்கிறோம். பெரிய அளவில் வீடு கட்டி சதுரடியை குறைத்து காட்டி வரி கட்ட முற்படுகிறோம். எப்படியாவது வரியை குறைத்து காட்டி அரசை ஏமாற்றும் வேலை பொதுமக்களுக்கு பெரும் வேலையாக இருக்கிறது. பொதுமக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா 20 அடி அகலமுள்ள ஒரு ரோட்டை 2 பக்கம் உள்ளவர்கள் எப்படி திரும்ப ஆக்கிரமிப்பார்கள்? இவர்கள் வண்டி இறக்கும் சறுக்கல் பாதையை 5 அடி ரோட்டுக்கு தள்ளிடுவார்கள். எதிர் வீட்டுக்காரரும் 5 அடி ரோட்டுக்கு தள்ளிடுவார்கள். மீதி அங்கு 10 அடி சாலை தான் இருக்கும். இப்பொழுது ஒவ்வொருக்கு ஒருவர் இடைஞ்சலாக பாதைகளில் மக்களின் பயணம் ஏற்படும்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட பெருமளவில் அது காரணமாக அமைகிறது. பொதுமக்களை சிந்தியுங்கள். அரசுக்கு சேர வேண்டிய வரிப்பணங்களை ஏமாற்றாதீர்கள். சட்டங்களை புரிந்து தெரிந்து நடங்கள். அரசுக்குண்டான வரியை
செலுத்துங்கள். தானே சம்பாதித்து தானே வாழ வேண்டும் எண்ணம் தவிருங்கள். பெருமளவில் பொருளீட்டும் மனிதர்கள் முறையான வரி செலுத்தினால்தான் இல்லாதவர்களுக்கு நன்மையடையும்படியாக நல்ல திட்டங்களை அரசால் செயல்படுத்த முடியும். அரசு அதிகாரிகளும் பொதுமக்கள் விழித்து கொண்டாலே அரசு ஊழியர்கள் சிறப்பாய் செம்மையாய் செயலாற்றுவார்கள். அரசியல் ஆளுமை சக்திகளும் தவறான வழிகளில் செல்லாமல் தன்னை தற்காத்துக் கொள்வார்கள் என்பதை பொதுமக்களாகிய நாம் புரிந்து செயல்பட்டால் நாடு நல்லரசாகும், வல்லரசாகும். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம், நாட்டை முன்னேற்றுவோம். தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.